Hello Weavers, welcome back to AVB Learning Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்வன் SSC மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம 31/5/2025 அன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுதியிருப்போம். சோ அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஆன்சர் கீயை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் அந்த ஆன்சர் கீல ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி கீ சேலஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறோம். சோ ரிசல்ட் பத்தி இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியல. இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரிசல்ட்டை செக் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான அப்டேட் வந்ததும் நான் வந்து அப்டேட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம இதை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கிளியரா தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற சர்ச் பார்ல நான் முதல்வன் ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. வேற எதுவும் தேவையில்ல. சோ இதை டைப் பண்ணி நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து ஷோ ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா நான் முதல்வன் .tn.gov.in அப்படிங்கிற லிங்க் இருக்கும். இந்த லிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், டைரக்டா வந்து ஹோம் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். சோ இந்த ஹோம் பேஜுக்கான டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இதை நம்ம ஓபன் பண்ணதும் நமக்கு இங்க லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. சோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிபிகேஷன் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன அப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கீ வந்து ஷோ பண்ணிருக்காங்க. அடுத்தது SSC கம் ரயில்வேஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கீக்கான லிங்க் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்கை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கீ ஆன்சர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். சோ ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். சோ அடுத்தது இந்த SSC அண்ட் கம் ரயில்வேஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான கீ வந்து ஓபன் பண்ணா இந்த ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு இருக்கும். சோ இப்போ நீங்க என்ன எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ, எந்த எக்ஸாம் நீங்க வந்து எழுதுனீங்களோ அந்த எக்ஸாமுக்கான லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணி கீ வந்து செக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஏதாவது கீழ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கீ சேலஞ்ச் பண்றத பத்தி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் SSCக்கான ஆன்சர் கீயை வந்து நான் ஷோ பண்றேன். சோ என்னென்ன டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண டேட். ஆனா நமக்கு வந்து இங்க வந்து ஆன்சர் கீ வந்து 6/6/2025 சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு 7/6ல இருந்து தான் நமக்கு வந்து ஆன்சர் கீ அவைலபிளா இருந்தது. சோ எதிர்பாராத விதமா நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சோ எல்லாரும் அதை மன்னிச்சிருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன இதுல பாக்குறோம் அப்படின்னா, டோட்டல் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் இருக்கு. அண்ட் இதுல வந்து டிராப் அவுட் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின்ஸ். சோ டோட்டலா 97 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க மார்க்குக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது நம்ம கீ சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எந்த கீ வந்து நமக்கு தப்புன்னு தோணுதோ அந்த கீக்கான ஆன்சர், அதாவது உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சோ அந்த கொஸ்டின் வித் அதுக்கான ஆன்சரை வந்து எவிடன்ஸோட நீங்க வந்து மெயில் பண்ணணும். சோ இங்க கொடுத்திருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்க வந்து 16/6/2025 திங்கட்கிழமை ஈவினிங் 7 PM குள்ள நீங்க வந்து இதை மெயில் பண்ணி ஆகணும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ 16/6/2025 7 மணிக்கு மேல வர எந்த ஒரு மெயிலுமே வந்து அவங்க எந்த ஒரு அட்டென்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. சோ ஓகேங்களா? சோ இப்போதைக்கு ஆன்சர் கீஸ் வந்து இங்க வந்து ஷோ பண்ணிருக்காங்க. சோ நமக்கு டோட்டலா வந்து 100 கொஸ்டின்ஸ். சோ 100 கொஸ்டின்ல நமக்கு வந்து 3 கொஸ்டின் வந்து டிராப்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கும். சோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க செக் பண்ண வேணாம், அது வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 97 98 சோ இந்த சிம்பிள் இருக்குங்களா? சோ இந்த என்ன அர்த்தம்னா ஒமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. சோ இந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது பேங்கிங் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ. சோ பேங்கிங் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். சோ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100 அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்ல நம்பர் ஆஃப் டிராப்டு கொஸ்டின்ஸ் வந்து 2. சோ ரிமைனிங் 98 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மார்க் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான டீடைல்ஸுமே லாஸ்ட் SSCக்கு என்ன பார்த்தோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுடைய ஆன்சர் கீயை வந்து ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் எவிடன்ஸோட உங்களுக்கு வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். சோ நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய கம்பெட்டன்ட் அத்தாரிட்டி வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ டேட் வந்து அதே சேம் டேட் 16ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து
மெயில் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸுமே தான் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே தனித்தனியாக ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வந்திருந்தாலும் இல்லை அந்த கொஸ்டின்ஸுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்க. ஸோ ஒமிட்டட் கொஸ்டின்ஸ் பாருங்க இங்க 2 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் கீ வந்து நம்ம சேலஞ்ச் பண்றது. ஸோ இந்த ஆன்சர் கீ எல்லாமே வந்து நம்ம சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து அவங்க ஃபைனல் ரிசல்ட் வந்து அறிவிப்பாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்ததும் நான் சீக்கிரமாவே வந்து அதை அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ சேனல்ல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்போதான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ஆன்சர் கேஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்து இது வரைக்கும் வரல. ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்து வந்ததும் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.